பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் வெளியிட்டார். கடந்த ஆண்டு 94.56% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு 95.3% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 7,53,142 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். வழக்கம் போன்று மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவர்கள் 93.16%, மாணவிகள் 96.7% தேர்ச்சியடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாதவர்கள், எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காதவர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகளை காலம் வழங்கத்தான் போகிறது. இது உங்கள் வாழ்வின் தொடக்கம் மட்டுமே என்று +2 மாணவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு முடிவு இன்று வெளியாகியுள்ள நிலையில் ரிசல்ட் எதுவானாலும் அதுவே முடிவல்ல என்பதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர வேண்டும். தேர்ச்சி பெறாதவர்கள், எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காதவர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகளை காலம் வழங்கத்தான் போகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இது மாணவ செல்வங்களின் வாழ்வின் தொடக்கம் மட்டுமே என்றும் பாசிட்டிவ் அவுட்லுக்குடன் இந்த தேர்வு முடிவுகளை அணுகுங்கள். பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்களது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல நண்பனாக துணை நில்லுங்கள் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பகல்காம் விவகாரத்தில் இந்தியா தாக்குதல் நடத்தியது வரவேற்கத்தக்கது. அதே வேளையில் இது போராக மாறிவிடக்கூடாது என்று இந்திய அரசுக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன், பெண்களுக்கான உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து உள்ளிட்ட திட்டங்களும் தன்னை கவர்ந்த திட்டங்கள் என திருமாவளவன் முதலமைச்சருக்கு புகழாரம் சூட்டினார். தலித்துகள் மீதான தாக்குதல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு வேண்டுகோளை விடுத்தார். கொளத்தூரில் தமிழக அரசின் சாதனைகள் விளக்க பேரணியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு நிகழ்த்தியுள்ள 4 ஆண்டு சாதனை விளக்க அணிவகுப்பை சென்னை பெரம்பூர் பேப்பர்ஸ் மில் சாலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இச்சாதனை விளக்க அணிவகுப்பு பெரம்பூர் லூர்து பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முடிவடைந்தது. இந்த அணிவகுப்பில் தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் குறித்து பதாகைகள் ஏந்தி மாணவியர் பெண்கள் அணிவகுத்து சென்றனர். இந்நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி, வெற்றி அழகன், ஜோசப் சாமுவேல், பிரபல திரைப்பட நடிகர்கள் மெட்ராஸ் அன்பு, கலையரசன், பிரபல திரைப்பட நடிகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சமுதாயத்தை சீர் செய்யும் பணியில் திமுக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் தவறை சுட்டிக்காட்டுங்கள், அதே வேளையில் நல்ல விஷயங்களை பாராட்டுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். வேலூர் மாநகரில் பெய்த கனமழை காரணமாக தெருக்களில் முழங்கால் வரை தண்ணீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வேலூர் மாநகரத்தில் உள்ள காட்பாடி, சத்துவாச்சாரி, பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், தொரப்பாடி, பாக்காயம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலையின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. அதேபோன்று கொசப்பேட்டை பகுதியில் உள்ள தென்னை மரத்தெருவில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து முழங்கால் வரை தெருக்களில் துர்நாற்றத்துடன் ஆற்றில் வெள்ளம் போல் ஓடியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். சிறிது நேரம் மழை பெய்தாலே வேலூர் மாநகரமே குளம் போன்று தேங்கி நிற்பதாக வேதனை தெரிவித்த பகுதிவாசிகள் தண்ணீர் தேங்காதவாறு உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதீத வெயிலின் காரணமாக மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம், வண்டாம்பாளை, கங்கனாச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் திருவாரூர் மாவட்டத்தில் மாங்குடி, வடகரை, கமலாபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. குறிப்பாக வரும் 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் இந்த திடீர் கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதே சமயம் இரவு நேரத்தில் திடீரென பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வந்ததால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.
குளித்தலையில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம் அருகே தகர மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை சூறைக்காற்றுடன் பெய்தது. குளித்தலை பள்ளிவாசலுக்கு சொந்தமான 50 வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த கட்டிடத்தில் மழைநீர் புகாமல் இருக்க போடப்பட்டிருந்த மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் அவ்வழியாக வாகனங்கள் பொதுமக்கள் செல்லாமல் இருப்பதற்காக தடுப்புகளை அமைத்து எச்சரிக்கை விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.